இன்னைக்கு நம்ம ஸ்டடி வந்து யோக்கபேதை பற்றி படிக்க போகிறோம். வெரி போல்டு லேடி. நான் ஆச்சரியப்படுறேன். ஏற்கனவே ஒரு நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்துன்னுக்கிறாங்க. வேலைக்காரனா சம்பளம் கொடுக்கணும், கூலி கொடுக்கணும். அடிமைனா சம்பளம் இல்லாத வேலை வாங்கலாம். சோறு மட்டும் போட்டால் போதும். சோறு போடலன்னா கூட அவன் கேட்க மாட்டான். அடிமைகளுக்கு சட்டம் வேறு, ஸ்லேவுக்கு சட்டம் வேறு. ஸ்லேவுக்கு சட்டம் வந்து அவனுக்கு சாதகமாகவே இருக்காது, அவனோட ஓனருக்கு தான் சாதகமாக இருக்கும். வேலைக்காரனுக்கு நிறைய லேபர் லாஸ் இருக்குது, பட் ஸ்லேவுக்கு சட்டம் இல்லை. தான் ஸ்லேவ் இராடிகேட் பண்ணோன்னு பிளான் பண்ணி இராடிகேட் பண்ண. அது மாதிரி அடிமைகளாக ஆதியில் அதிகமாக ஒரு குலமே, ஒரு ஜனமே, ஒரு ஜாதியே ஏறக்குறைய 30 லட்சம் பேர் அடிமையாக மாத்திரமே வாழ்ந்தாங்கன்னா அது இந்த யூத குலம், இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அடிமையாக இருக்கலாம், ஒரு ஜாதியில் கொஞ்சம் பேர் அடிமையாக இருக்கலாம். முழு குலமே அடிமைகளாக இருந்த காலம் அது. அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்க செஞ்ச தப்பு இல்லை, அவங்க முற்பிதாக்கள் செய்த தப்பு. என்ன தப்பு பண்ணாங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த யோக்கபேத் வந்து லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க. இந்த லேவி யாக்கோபுடைய மகன்களில் ஒருவன். இந்த யாக்கோபு ஒரு 70 பேரோடு கூட எகிப்துக்கு போகிறார். ஆக்சுவலாக இவங்க அடிமைகள் கிடையாது, நாடோடிகள். கானான் தேசம் முழுவதும் எங்கனாலும் போய் குடியிருப்பாங்க. இன்னும் அவங்க சொந்தமாக லேண்டு வாங்கலை. அவங்க பாட்டி இறந்த பிறகு கல்லறை தோட்டம் தான் முதல் முறை காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த கல்லறை தோட்டம் பேர் மக்பிலா. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆபிரகாம் கர்த்தரை பலி செலுத்தினதை பற்றி படித்தோம். 4 பலிபீடம் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஷெக்கேமில் அந்த மாதிரி ஒரு 4 பலிபீடம் காசு, சின்ன சின்ன இடம் வாங்கியிருக்காங்க. மற்றபடி சொந்தமாக அவ்வளோ பேரும் வாழ்வதற்கு இடம் இல்லை. தர வாடகையில் இருந்தவங்க எகிப்தில் சாப்பாடு கிடைக்குதுன்னு போனாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் அதிசய விதமாக அந்த யாக்கோபுடைய மகன்களில் ஒருவனாகிய யோசேப்பு தொலைஞ்சு போயிடுவார். நம்ம மொழியில் தொலைஞ்சு போயிடுவார். ஆனால் பைபிள் சொல்லுது அவர் விற்கப்பட்டார். காணோம். திடீர்னு பார்த்தா அவர் விற்கப்பட்ட இடத்துலையே பிரதம அமைச்சராக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அங்கே போனாங்க பாருங்கள். அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. போயிடலான்ட்டு போகாமலே போயிட்டாங்க. 430 வருஷம் அங்கே இருந்துட்டாங்க. அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்திலலாம் இந்த ஜனம் வந்து ப்ரொஃபஷன் அடிமைகள்னு அவங்க ப்ரொஃபஷனை ஏற்றிட்டான். இப்போ எப்படி ஜாதி பாகுகளாக இருக்குது பாருங்களேன். இவங்க இந்த குலத்தொழில் செய்வாங்கன்றது போல் இஸ்ரவேலர்னாலே யார் தான் அடிமைகள்னு எழுதிட்டான். அதனால் அவங்க என்ன தான் ப்ரொஃபஷனு? அடிமைகள். வேறு எந்த வேலையும் கிடைக்காது. அவங்க டாக்டர் ஆக முடியாது, என்ஜினியர் ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை. 430 வருஷம் அடிமைதனத்தில் அந்த நாட்டினுடைய மன்னன், பார்வோன் மன்னன், அவன் ஒரு விசை அந்த பகுதியில் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அடிமைகள் பலவான்களாக இருப்பதை காண்கிறான். ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நம்ம ஸ்திரீகளை விட அந்த ஸ்திரீகள், நம்ம ஆண்களை விட அந்த ஆண்கள், நம்ம பிள்ளைகளை விட அந்த பிள்ளைகள் அதிக பலவான்களாக இருப்பதினால் பின்னொரு காலத்தில் எப்படியாகிலும் யுத்தம் வந்தால் நம் பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் வீழ்த்திவிடக்கூடும் என்பதற்காக ஒரு முடிவெடுத்தான். ஆண் பிள்ளைகள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவங்களுடைய அரசமைப்பில் அமர வச்சு சட்டத்தை ஏற்றி சட்டத்தை ப்ரொபகண்டா பண்ணிட்டான். சட்டம் ஏற்றிட்டான். ஒரு மனிதனுடைய ஆசை அது சட்டமாய் மாறும்போது அந்த சட்டமே அவனுக்கு கை கொடுக்கும், நிறைவேற்றுகிறது. ராஜா சட்டத்தை கொண்டு வந்தான். இஸ்ரவேலில் உள்ள கோஷேன் நாட்டில் வளர்கிற இஸ்ரவேலில் உள்ள ஆண் பிள்ளைகள் அனைவரும் சாக வேண்டும். இந்த சட்டத்தை அவர்களால் மாற்ற முடியல. முதல் பிளான், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தான் இவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன். ஆனால் மோசேனுடைய பிறப்பு 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு விஷயம் படிக்கிறது. ஆண் பிள்ளைகள் அனைவரையும் 22ஆம் வசனம், முதல் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இட் ஹஸ் பிகம் அன் பப்ளிக் டிக்ரி. எல்லாருக்கும் கட்டளை, யாருனாலும் பண்ணலாம். ஒரு இஸ்ரவேலன் வீட்டுக்கு போகலாம், குழந்தைய பார்க்கலாம், அது தூக்கி பார்க்கலாம். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் விட்டுடலாம், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் தூக்கி என்ன பண்ணலாம்? நைல் நதியில் போட்டுவிடலாம் என்கிற சட்டம், முழுவதும் சட்டம் நடக்கிற நேரத்தில் தான் உங்கள் யோக்கபேத் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆமேன். உங்களில் சகோதரிகளில் நிறைய பேர் இருப்பீங்க. பல முறை, ஒரு நாளைக்கு 10 முறை கூட உங்களுக்கு தோணும், நம்ம ஏன் பொம்பளையாக பிறந்தோம், ஒரு ஆம்பளையாக பிறந்தா என்னது தோணுதா இல்லையா? ஒரு ஆம்பளையாக பிறந்தா நான் இப்படி இருந்திருப்பேனே, அப்படி இருந்திருப்பேனே. அதான் இல்லை, நீங்கள் பெண்களாக பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம்.
அல்லேலூயா. ஆணாய் பிறந்தோம் என்பதற்காக பரலோகத்தில் ஆண்களுக்கு சீட் கொடுத்து பெண்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. 2 பேரையும் கர்த்தர் நேசிக்கிறார். பலவீனமான நேரத்திலும் உங்களால் சாதிக்க முடியும், சாதகமே இல்லாத நேரத்தில் கூட உங்களால் சாதிக்க முடியும். யோகபேத் அம்மா, அவங்கள நம்ம அம்மான்னு கூப்பிடலாம். ஏன்னா யாரோட அம்மா? மோசையோட அம்மா. ஆமேன், ஆமேன். மோசே தான் உங்கள் பஞ்சாங்கமத்தை எழுதினவர். பஞ்சாங்கம் தெரியல உங்களுக்கு? என்னது பஞ்சாங்கம்? ஆதியாகமும், யாத்திரையாகவும், லேவியராகவும், எண்ணாகவும், உபாகம். யாருன்னா கேட்டாங்கன்னா நான் வரும்போது காலையில் பஞ்சாங்கம் தான் படிச்சுட்டு வந்தேன்னிங்கன்னா உங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. எனக்கும் அந்த பஞ்சாங்கம் சொல்லி கொடுன்னுவாங்க. எங்கே இருக்குது அந்த பஞ்சாங்கம்? ஆதியாகமும், யாத்திரையாகவும், லேவியராகவும், எண்ணாகவும். இதை எழுதினது யார்? மோசே. அவரோட அம்மா பேர் என்ன பேர்? யோகபேத். யோகபேத் என்றால் அந்த பேருடைய அர்த்தத்தை நம்ம படிப்போம். யோ என்றாலே யெகோவா தேவன் அர்த்தம். யோ, யா, அதெல்லாம் என்னதுங்க? யெகோவா, யெகோவா. ஆமேன். கவாத் என்கிற வார்த்தை, கவாத் என்றால் கவோத் என்கிற வார்த்தையில் வருகிறது. மகிமை என்று அர்த்தம், ஹானர்னு அர்த்தம். யெகோவா தேவன் எனக்கு மகிமை அல்லனா யெகோவா தேவன் மகிமையானவர், யெகோவாவின் மகிமைன்னு அர்த்தம் இந்த அம்மாவோட பேர். யோகபேத் அம்மானா என்ன அர்த்தம்? யெகோவா தேவன். நம்மளாம் நிறைய பேர் வைக்கிறோம், இந்த பேருக்கு அர்த்தமே நமக்கு தரல. ஏதோ ஒரு எழுத்தில் துவங்கணும், ஏதோ ஒரு எழுத்தில் முடியணும்னு நினைக்கிறோம். அவங்க பேரே ஆண்டவரை மகிமைப்படுத்து. யோகபாத் என்றால் யெகோவா தேவனின் மகிமை என்று அர்த்தம். இப்படி பெயர் பெற்றவர்கள் தான் இவர்கள். க்ளோரி டு காட் என்று சொல்லலாம். நம்ம சொல்லுவோம்ல, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். கவாத் என்கிற வார்த்தை என்னது? க்ளோரி என்று வருகிறது. இந்த பஞ்சாங்கமத்தை எழுதின உங்கள் மோசே 2ஆம் அதிகாரத்தில் தான் அவங்க ஃபேமிலியை பற்றி எழுதுகிறார். ஆதியாகமம் ஃபுல்லாக எழுதிட்டார். யாத்திரையாகமத்தில் 2வது சாப்டரில் தன்னை பற்றி எழுத போகிறார். ஆமீன். இன்ட்ரோடக்ஷன் ஒருவன் ஒருத்தி என்பதை பற்றி தான். அம்மா அப்பா பேர் என்ன பண்ணல, எழுதலை. 2nd சாப்டர்னுடைய முதல் 2 வசனங்களை படிக்கும்படி கேட்கிறேன். யாத்திரையாகமம் 2:1-2. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். சரி, லேவியின் அப்படியே ஏன் நான் பைபிள் படிக்க சொல்கிறேன்னா, கதை போல் கேட்டோம்னா எல்லா கதை போல் இது மாறிடுவாங்க. நம்ம இப்போ லைஃப்பில் பைபிள் படிக்கலைன்னா நம்ம ரொம்ப வீக் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். ஆமீன். இட்லி சாப்பிட்லன்னா என்னது? வீக். சோறு சாப்பிட்லன்னா வீக்கு. கறி சாப்பிட்லன்னா வீக்கு. பால் சாப்பிட்லன்னா சொல்ல போட்டால் ஒன்று, முட்டை சாப்பிட்லன்னா, காய்கறி ஒழுங்காக சாப்பிட்லன்னா, தண்ணி குடிக்கலனா, வேறு என்ன? நல்லா சாப்பிட்ணும், கறி சாப்பிட்ணும், மீன் சாப்பிட்ணுன்றது போல் பைபிள் நல்லா படிக்கணும். அதனால தான் சண்டே சர்வீஸ் ஒரு முறை தான் பைபிள் படிக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கிறதை நான் காண்கிறேன். அதனால் இன்றைக்கி ஒரு முறையாவது பைபிள் படிக்கலாம். ஒரு கேள்விக்கும் பதில் இருக்குது. நம்பர் 1, லேவியின் குடும்பத்தாரில். அப்போனா நீங்கள் படிக்கிற ஸ்டோரி எந்த கோத்திரத்தில் வருது? லேவி. மொத்தம் எத்தனை கோத்திரம் இருக்குது? 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தில் இந்த ஹிஸ்ட்ரி எதை ரவுண்ட் பண்ணி வரப்போகுது? லேவி. உங்கள் கையில் உள்ள இந்த பைபிளில் நான் சொல்கிறேன், இந்த பஞ்சாங்கமோ 6000 வருஷம் பழமையான ஒரு புக்குங்க. படிக்கும்போதுலாம் எனக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. இந்த அம்மா 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தாய். ஆமீன். 6000 இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்த ஒரு தாய். மோசே. உங்கள் கையில் உள்ள பைபிள் தமிழில் இருக்குது. இந்த பைபிளை தமிழில் எதில் தெரியுமா முயற்சித்தாங்களே? ஹீப்ரூலேருந்து. இந்த ஹீப்ரூ எப்போ எழுதப்பட்டது தெரியுமா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்படியே தமிழில் வந்தது. ஆமீன். 6000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு பழம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது எப்படி பொக்கிஷமாக பார்ப்பீங்க? 6000 வருஷத்துக்கு பழமையான கோல்டுன்னு கொடுத்தா எப்படி பார்ப்பீங்க? அதே பொக்கிஷம் தான் உங்கள் கையில் இருக்குது. ஆமீன். இது உங்கள் கையில் வர்றதுக்கு பல லட்சம் பேர் செத்து தான் உயிரை விட்டு இந்த பைபிளை காப்பாற்றிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். அப்படி தான் இந்த பைபிள் நம்ம கையில் வந்திருக்கு. ஆமேன். யோகபாத் லேவி கோத்திரத்தை சார்ந்தவள். ஆமேன். லேவி எப்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரே பண்ணுற டீமு, அதிகமாக ஜெபம் பண்ணுறவங்க. இஸ்ரவேலர்கள் பொதுவாகவே ப்ரே பண்ணுறது தான் அவங்க ப்ரொஃபஷன். நீங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரே பண்ணுவதே என்னுடைய ப்ரொஃபஷன். ப்ரேயிங் இஸ் மை ப்ரொஃபஷன். சொல்லுங்கள், உங்கள் ப்ரொஃபஷன் நாங்கள் ப்ரேயிங். ஜெபம் பண்ணுவது இந்த தாயினுடைய ப்ரொஃபஷனாய் இருந்தது. இந்த தாயினுடைய பெயரிலேயே யோகபாத் என்கிற பேரில் தேவனுடைய பேர் இருக்குது. ஐயா, இந்த அம்மாவோட பேர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிச்சிங்கன்னா இந்த தாயோட பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. படிக்கலாமா? அம்ராம்
தன் ஆதியாகமம் 6:20 அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு படிங்க ஆரோனையும் மோசேயையும் பெற்றால் அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். எப்போ புரிஞ்சிச்சா? மோசேயோட அப்பா பேரு அம்ராம், அம்மா பேரு யோகபேத். அவர் பொண்ணு எடுத்தார். அந்த பொண்ணு அவருக்கு என்ன உறவு? அத்தை. அது கூட பைபிளில் சொல்லிட்டாங்க. அத்தையோட அத்தைன்ற பேரில் வரணும். ஆனால் அத்தையோட உறவு. ஆனால் என்ன பண்ணார்? கல்யாணம் பண்ணுறார். வயசில் சின்னவங்களாக இருந்திருப்பாங்க, ரைட்டா? தூரத்து உறவு போனால் என்ன முறை வருது? அத்தை முறை வருது. கல்யாணம் பண்ணார். 3 பிள்ளைகள். முதல் மகள் பேர் உங்களுக்கு தெரியும், மீரியாம். பையன் பேர் ஆரோன். இது 3வது மோசே. இன்னைய ஸ்டோரி இந்த பையனை சார்ந்ததுனால மோசே வந்து ஷார்ட்டாக நம்மளை டேக் பண்ண போகிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக போக போகிறாரு. கல்யாணத்தை பற்றி பேச போகிறாரு. கல்யாணம் எந்த கோத்திரத்தில் நடக்குது? லேவி. மாப்பிள்ளை பேர் என்ன பேருங்க? அம்ராம். பொண்ணு பேர் என்ன பேர்? யோகபேத். ஆமேன். எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க? இந்த கல்யாணத்துக்கு. இது அம்ராம் யோகபேத்தினுடைய கல்யாணம். 2 பிள்ளைகள் ஏற்கனவே பிறந்து விட்டார்கள். இந்த 3வது மகன் பிறக்கும் பொழுதுதான் இங்கே பிரச்சனை. அந்த மகன் பேர் என்ன பேருங்க? மோசே. மோசே பிறக்கும் பொழுது இந்த தாய் தன்னுடைய ஹீரோயிக் ஆக்டிவிட்டியை சொல்லித்தர செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. மோசே, மோஷா என்றால் மா ஷா ஹா என்றால் தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்ட என்று அர்த்தம். எங்கேருந்து எடுத்தாரா? ட்ரான் அவுட் ஃப்ரம் வாட்டர். இந்த பேர் நம்ம அம்மா வைக்கல. மோசைக்கு ஒரு வளர்ப்பு தாய் வர போகிறாங்க. அவங்கள அவர் மம்மின்னு கூடுவார். அவங்க வைக்க போகிறாங்க மோசே என்று. ஓகே, கிளியராக இருக்குது. யாரை பற்றி படிக்கிறோம்? யோகபேத். தலைப்பு என்னது? யோகபேத் விசுவாசத்தின் தாய். ஆமேன். நமக்கு விசுவாசத்தை புகட்டக்கூடிய வகையில் இந்த தாய் அமர்ந்திருக்கிறாள். அந்த ஸ்திரீ, செகண்ட் வெர்ஸ் படிங்கம்மா. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சா? அழகுள்ள. வேதத்தில் அழகுள்ள குழந்தை எது அப்படின்னு உங்களுக்கு MCQல இனிமே அடிக்கடி டெஸ்ட் வைக்க போகிறாங்களா? கேட்டால் என்ன பண்ணிடணும்? மோசே. சாலமோன் கூட அழகுன்னு போடல. தாவீது கூட சௌந்தரியம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன் தான். அழகு யாரு? மோசே. எப்படி இருந்திருப்பாரு? ஆமாம். இப்போ நம்ம அந்த எக்ஸோடஸ் மூவி, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவிலாம் பார்த்தா மோசே ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி காட்டுறாங்க. இல்லை, அவர் எப்படி இருந்தார்? ஸ்மார்ட்டு, வண்டர்ஃபுல், அழகாக இருந்திருப்பார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்திருப்பார். 120 வயசு வரைக்கும் அவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறார். சாக போகிற காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிடுறாரு. அதனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அவங்க ஃபேமிலி அவருக்கு சப்போர்ட் பண்ணல. பைபிள் நல்லா தெளிவாக படித்து பார்த்தோம்னா அவர் வந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போவார். அங்கே உள்ள ஆசாரியனோட பெண்ணை கல்யாணம் பண்ணுவார். ஆனால் அந்த ஃபேமிலி இந்த எக்ஸோடஸில் இல்லை. இஸ்ரவேலர் காப்பாற்றுறதுக்காக போகிறார்ல சீனாய் மலையிலேருந்து, அவங்க ஒய்ஃப் ஃபேமிலிலாம் வரல. போகிற வழியில் ஆண்டவர் வந்து அடிக்கும்படி வருகிறார். உடனே அவள் கருக்கான கத்தி எடுத்து அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணி, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன்லாம் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? சொல்லிட்டு பிறகு அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த யாத்திரையாகமும் லேவியராகமும் என்ன உபாகம்ல மோசையோட பசங்களே வரனால தான் ஊழியம் ஆரோன் பசங்க கையில் போயிடுது. ஆமேன். அவங்க ஒய்ஃப் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. இப்படி ஒரு ஸ்டடி தனியாக போகுது. மோசையோட ஒய்ஃப் பேரே காணோம். லாஸ்ட்டில் ஐயா வேறு வழி இல்லாமல் எத்தியோப்பியா ஸ்திரீ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதையும் இவங்க அண்ணனும் அக்காவும் இறங்கி அசிங்கப்படுத்தி ரொம்ப ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் தள்ளிடுவாங்க. இதை மோசே இல்லை, இந்த மோசையோட அம்மா தான் நம்முடைய ஸ்டடி. அம்மா பேர் என்ன பேருங்க? யோகபேத். இவர்கள் ஒரு அழகுள்ள பிள்ளையை பெற்றார்கள். என்ன பிள்ளையா? ஆண் பிள்ளை. என்னதுங்க? ஆண் பிள்ளையா பிறந்தா அந்த ஆண் பிள்ளைக்கு டேஞ்சர் இருக்கு. அந்த டேஞ்சர் எங்க இருக்கு? 1ஆம் அதிகாரம் 22 படிச்சீங்களே, பிறக்கும் ஆண் பிள்ளையை எல்லாம் நதியிலே போட்டு விடும். எங்க போடணும்? ரூல். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா தூக்கி நதியில போடு, இல்லை கொன்றுவேன். எங்க போடணும்? நதியில். நைல் நதி. கரெக்ட். எகிப்தில் ஓடுற நதி என்னதுங்க? உலகத்தில் பெரிய நதி அதான் நைல் நதி. 6000 கிலோமீட்டருக்கு மேலே பாய்தான். என்னதுங்க? நம்ம ஊர் இமயமலையிலேருந்து, காஷ்மீர்லேருந்து இமயமலை வர மாதிரி டபுள் பங்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். அவ்வளோ பெரிய நதியாக. அமேன். உகாண்டா நாட்டிலேருந்து வருது, எகிப்துக்குள்ளே போகுது. பெரிய நதி அந்த நைல் நதி. பல நாடுகளுக்குள்ளே போகுது. எகிப்தியர்களுக்கு உள்ள நிறைய கடவுள்களில் நைல் நதியே ஒரு கடவுள் தான். அதனால் உன் குழந்தைய என் சாமி கிட்ட போட்டுரு. என் சாமி என்ன பண்ணோம்? உன் குழந்தைய முழுங்கிட்டோம். அப்படி நைல் நதியில் முதலைகள் இருக்கும். அந்த முதலையெல்லாம் தப்பிச்சு இந்த குழந்தை போவாது. மீன்லாம் சாப்பிட்றோம், குழந்தைய செத்துரும். அப்படி எதனா நாணல் பெட்டி மாதிரி பெட்டியில் கிட்டியில் வச்சு விட்டா நேராக செங்கடலில் போய் விழுந்து என்ன பண்ணோம்? குழந்தை
அழிஞ்சிரும், செத்து போயிடும். இதுதான் திட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதான் ரூல், இதான் சட்டம். எல்லா பிள்ளைகள் நைல் நதியில் போடப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான குழந்தைங்க நைல் நதி விழுங்கிருச்சு. ஆனால் விசுவாசத்தின் தாயோட குழந்தைய நைல் நதி விழுங்காது. அல்லையா? சொல்லுங்க, விசுவாசிக்கிற தாயினுடைய பிள்ளைகளை சத்துரு விழுங்க முடியாது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசிக்கிற தாயினுடைய பிள்ளைகளை சத்துரு விழுங்க முடியாது. The DNA is faith. விசுவாசம் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அவள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறார். எப்போதும் சிலர்னா both has to be accomplished. நம்ம ஜெபித்து கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கிரியை செய்யாமல் இருக்க கூடாது. ப்ரே பண்ணாம கிரியையும் செய்ய கூடாது. she is a very wonderful experience. அருமையான ஒரு அனுபவத்தை இந்த தாய் நமக்கு கற்றுத் தரப்போகிறார். ப்ரே பண்றா, நமக்கு தெரியும் 3 மாதம் 3 months. எஸ், தேவனுடைய பிள்ளைகள் ஒளித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பிரதர். ஒளிஞ்சு இருக்கக்கூடிய காலம் நிறைய நேரத்தில் இருக்கும். எல்லா நேரத்திலும் நமக்கு பேனர் அடித்து கட் அவுட் அடித்து இவர்தான்ற பேர் வராது. வேண்டிய காலம் இருக்கும். நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்கிறதுக்காக ப்ரே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ தான் அதிகமாக ப்ரே பண்ணணும். எந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் மைண்டு புது ஐடியா கொடுக்கும். இந்த 3 மாதம் பிள்ளையை மாத்திரம் ஒளித்து வைக்கவில்லை, இந்த பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அதற்கான திட்டங்கள் எடுத்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. 3 மாதம் கழிச்சு அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். பிள்ளைகள் வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. என்னது சார்? பொம்பளை பிள்ளை சார். எங்கே அது? எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு கூட்டு போய்க்கிறார். திரும்பி எங்கே அந்த குழந்தை? எங்கள் அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போய் எங்கே? ஆனால் ஒளிச்சு வச்சிருப்பா, சத்தம் போடாமல் ஒளிச்சு வச்சிருப்பா 3 மாதம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணல, முடியல. ஒரு ஆள் வேலையான போய் தேட போயிடுச்சு. கர்த்தர்